என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் நாடகங்களில் நடித்து நடிப்பு பயிற்சி பெற்று சினிமாவுக்கு வந்தபோது அவர் கதாநாயகனாக நடிப்பதற்கு முன் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் எப்படிப்பட்டவை? அந்த கதாபாத்திரங்கள் அவருக்கு கொடுத்த ஏற்றங்கள் என்ன என்று பார்ப்போம். சென்னையில் குடியேறி சினிமா பட வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் அவருடைய நாடக ஆசான் கந்தசாமி முதலியார் எம்ஜி சக்கரபாண்டியையும் எம்ஜிஆரையும் அழைத்து சதிலீலாவதி என்ற படத்தில் நடிக்க ஏற்பாடு செய்து தந்தார். அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு காவல்துறை அதிகாரி வேடம் தரப்பட்டது. அதற்கு சம்பளமாக 100 ரூபாய் கொடுத்தனர். முதல் முறையாக அன்றுதான் 100 ரூபாய் நோட்டை பார்த்ததாக பூரிப்புடன் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர். அந்த பணத்தை அப்படியே அன்னை சத்யாவிடம் கொடுத்து விட்டார். படத்தில் அவர் சைக்கிளில் சுற்ற வேண்டிய வேடம் என்பதால் சைக்கிள் கொண்டு வர சொல்லிவிட்டார்கள். தெரிந்தவரிடம் கேட்டு வாங்கி சென்றனர். அடுத்த படமாக சீதா ஜனனம் அமைந்தது. ராமாயண கதையின் தகுதியான இதில் எம்ஜிஆர் ராவணனின் மகன் இந்திரஜித் வேடத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். ஆனால் இந்திரஜித் வேடத்தோடு மகாவிஷ்ணுவின் வேடமும் அதிக ஊதியமின்றி நடிக்க வேண்டும் என்ற பிரச்சனையால் மனம் கசந்த எம்ஜிஆர் மறுத்துவிட்டார். இடையில் கல்கத்தாவில் படமாக்கப்பட்ட தஷ்யஞ்சம் படத்தில் நடிக்கும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனோடு பழகும் வாய்ப்பு கிடைத்தது. அது எம்ஜிஆருக்கு பயனுள்ள நட்பாக அமைந்தது. இதன் பிறகு மாயா மச்சிந்திரா, பிரகல்லாதா, வீர ஜெகதீஷ் போன்ற படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் தான் நடிக்க முடிந்தது. அப்போது இளைஞர் எம்ஜிஆர் இருந்தது தன்னால் திரை உலகில் நிலைக்க முடியுமா என்ற சந்தேகம் அவரை தொலைத்தது. அதே சமயத்தில் வேறொரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் வலுத்தது. எம்ஜிஆர் இராணுவத்தில் சேர தயாரானார். அப்போது அவருடைய தாயார் அவருக்கு பார்கவி என்ற அழகிய சின்ன பெண்ணை திருமணம் செய்து வைத்து விட்டார். எம்ஜிஆரை வைத்து மேலும் படமெடுக்க தயங்கினார்கள். அந்த நேரம் பிரபலமாக இருந்த பி.யு. சின்னப்பாவை நடிக்க வைக்கும் எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. படத்தின் இயக்குனர் நந்தலால் எம்ஜிஆரின் ஊக்கமான முயற்சிகளையும் உற்சாகமான நடிப்பையும் பார்த்து அவரே நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். படத் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்குமான இந்த போராட்டத்தில் இயக்குனர் தனது வேலையை உதறிவிட்டு சென்னைக்கு திரும்பிவிட்டார். மீண்டும் ஏமாற்றமும் விரக்தியுமாக எம்ஜிஆர் சென்னைக்கு வந்தார். வாழ்வே வெறுத்த நிலையில் இருந்த எம்ஜிஆருக்கு இந்த முறை துணைக்கரம் இயக்குனர் டி.ஆர். ரகுநந்தலால் 1942 நீட்டப்பட்டது. தமிழறியும் பெருமாள் படத்தில் சின்னதானாலும் சிறப்பான வேடம் எம்ஜிஆருக்கு தரப்பட்டது. இந்த நேரத்தில்தான் மீண்டும் அதிர்ஷ்ட தேவதை அவர் வீட்டுக் கதவை சாயா என்ற திரைப்பட வாய்ப்பு வாயிலாக தட்டினாள். நாராயணன் கம்பெனியினர் தயாரித்த சாயா படத்தில் நந்தலால் ஜஷ்வந்த்லால் இயக்கினார். இந்த படத்துக்காக ரூபாய் 350 ஊதியமாகவும் மாதம் ரூபாய் 30 படித்தொகையாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இன்று குதிரை ஏற்றத்தில் வல்லவராக இருக்கும் எம்ஜிஆர் இந்த படத்திற்காக குதிரை ஏற்றத்தை முதலாக கற்றார். படப்பிடிப்பு கோயம்புத்தூரில் நடைபெற்றது. என்எஸ்கேயும் எம்ஜிஆரும் தங்கியிருந்தனர். இடையில் சாயா பட தயாரிப்பாளர்கள் தங்களுக்கு திடீரென ஏற்பட்ட பணத்தட்டுப்பாட்டால் புதுமுகமாக எம்ஜிஆரை வைத்து மேலும் படமெடுக்க தயங்கினார்கள். அந்த நேரம் பிரபலமாக இருந்த பி.யு. சின்னப்பாவை நடிக்க வைக்கும் எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. படத்தின் இயக்குனர் நந்தலால் எம்ஜிஆரின் ஊக்கமான முயற்சிகளையும் உற்சாகமான நடிப்பையும் பார்த்து அவரே நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். படத் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்குமான இந்த போராட்டத்தில் இயக்குனர் தனது வேலையை உதறிவிட்டு சென்னைக்கு திரும்பிவிட்டார். மீண்டும் ஏமாற்றமும் விரக்தியுமாக எம்ஜிஆர் சென்னைக்கு வந்தார். வாழ்வே வெறுத்த நிலையில் இருந்த எம்ஜிஆருக்கு இந்த முறை துணைக்கரம் இயக்குனர் டி.ஆர். ரகுநாத்தினால் 1942 நீட்டப்பட்டது. தமிழறியும் பெருமாள் படத்தில் சின்னதானாலும் சிறப்பான வேடம் எம்ஜிஆருக்கு தரப்பட்டது. இதன் பிறகு அசோக்குமார், தாசிப்பெண், ஹரிச்சந்திரா, மீரா, சாலிவாகனன்
ஆகிய படங்களில் நடித்தார். மக்களால் கவனிக்கப்பட்டு பாராட்டக்கூடிய சிறிய வேடங்கள் கிடைத்தன. கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆரின் அழகும் உறுதியான உடலும் அன்புடன் பண்புடனும் பழகும் குணமும் எல்லோராலும் போற்றப்பட்டன. பிறர் கண்களுக்கு தெரிந்தவராக மனதுக்கு இனியவராக அவர் வளரும் நேரமாக இது அமைந்தது. தன்னிடம் இருக்கும் பொருளையோ உடல் உழைப்பையோ தேவைப்படும் இடமறிந்து காலமறிந்து தந்து உதவ எம்ஜிஆர் என்றும் தயங்கியதில்லை. தாங்கள் அணுகாமலேயே கிடைத்த இந்த தக்க நேரத்து உதவிகளை அவரால் பெற்றவர்கள் அவரை போற்ற தலைப்பட்டார்கள். இணைந்து நடக்கவும் ஆரம்பித்தார்கள். 1946 ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராஜகுமாரி படம் வெளியிடப்பட்டது. இந்த படம்தான் எம்ஜிஆரின் வாழ்வில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. இந்த படத்திற்கு பின்னர் ஆக்ஷன் ஹீரோ என்று சொல்லப்படும் வேகம் மிக்க வீரமான கதாநாயகனாக நடிக்கும் புதிய வரவு என்று எம்ஜிஆருக்கு திரையுலகமும் அதன் முக்கியமானவர்களும் வரவேற்பு கரங்கள் நீட்டினார்கள். 1948 வெளியான அபிமன்யு, மோகினி, ராஜமுக்தி போன்ற படங்களில் எம்ஜிஆர் முக்கிய வேடங்களில் நடித்து முடித்தார். 1949 ரத்னகுமார் வெளிவந்தது. எம்ஜிஆர் கதாநாயகனாக ஆவதற்கு முன் ஏற்ற கதாபாத்திரங்கள் இவை. அவர் ஏற்று நடித்த சின்ன சின்ன வேடங்களில் கூட கெட்ட வேடங்களை ஏற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.